வணக்கம். சொல்லுங்க. எனக்கு என்னன்னா இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு தானே, ஆமாம், அது எனக்கு ஒரு ஃபிளையர் ஒன்று வந்தது கனேடியன் டயர் மாஸ்டர் கார்டு மூலமா. ஆமாம், ஸ்பான்சர்டு பை கனேடியன் டயர் அண்ட் ரிட்டன் பை கனடா லைஃப். ஆமாம். அப்ப இந்த டேர்ம் லைஃப் வந்து எவ்வளவு ரிலையபிள் ஆனது? ஆமாம், அவ்வாறான இன்சூரன்ஸ் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். என்ன நான் சொன்னேன், அந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸ் 3 years கட்டி போட்டு போய் கேன்சல் பண்ண அதே ஆள் அதே கனடியன் டயர்ல வந்து ₹42 மாதாந்தம் பே பண்ணி கொண்டிருக்கின்றார் லைஃப் இன்சூரன்ஸுக்கு. ஆனால் அந்த இன்சூரன்ஸை நான் பார்க்கும் பொழுது அதில் சரியான விளக்கம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் அந்த ஆக்சிடென்டால் ஒன்று நடந்தால் தான் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். அப்ப நேச்சுரலா ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது அந்த கவரேஜ் அநேகமாக அந்த அவ்வாறான இன்சூரன்ஸ் இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் சரியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது வந்து ஆக்சிடென்டல் கவரேஜ் ஆகத்தான் இருக்கும். ஆக்சிடென்டல் மற்றது வந்து ஹாஸ்பிட்டல் கவரேஜ். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஒரு நாளைக்கு $125 கட்டுவதாகத்தான் இருக்கும். நான் அந்த போன கிழமை அந்த பார்த்தபடியா எனக்கு தெரியும். கனடியன் டயர்லாம் அந்த இன்சூரன்ஸ் எடுத்திருந்தார். அவ்வாறான இன்சூரன்ஸ்லேயே கிளியராக விளங்கப்படுத்தியிருக்கின்றது. உங்களுக்கு ஒரு இழப்பு ஆக்சிடென்டால் நடந்தால் தான் அது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் $125 ஒரு நாளைக்கு தருவார்கள் என்று சொல்லி. ஆனால் அவ்வாறான இன்சூரன்ஸ் வைத்திருப்பதன் மூலம் அதிக பலன் உங்களுக்கு கிடைக்காது என்று தான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஹாஸ்பிட்டல் ஒரு வருத்தம் வந்தால் ஹாஸ்பிட்டலே கன நாளைக்கு வைத்திருக்க மாட்டார்கள். ஒரு நாளோ 2 நாளோ கொஞ்ச நாளைக்கு தான் வைத்திருப்பார்கள். அப்ப நீங்கள் ஒரு சிறிய தொகை பணத்தை தான் அவர்களிடம் கிளைம் பண்ண முடியும். அது மட்டுமின்றி நீங்கள் உங்களுக்கு அல்லது யாருக்காவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டால் அந்த ஏற்படுகின்ற ஆக்சிடென்ட் மூலம் அந்த கார்லயோ அல்லது பஸ்லயோ நீங்கள் அதிக தொகை பணத்தை நீங்கள் கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் அதுக்கென்று ஒரு பணத்தை கட்டி அவ்வாறான இன்சூரன்ஸை வைத்திருப்பது எவ்வளவு தூரம் பொருத்தமானது என்று சொல்ல முடியாது. பலர் அவ்வாறான இன்சூரன்ஸை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அது ஒரு பிரயோசனமற்றதாகவே நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் அதன் விட நீங்கள் பெட்டராக இன்சூரன்ஸ் எடுத்து வைத்திருக்க முடியும். நீங்கள் எவ்வளவு பேமெண்ட் கட்டுறீங்களா பொறுத்து. என்னன்னு சொன்னால் நீங்க அதே காசுக்கு நீங்கள் ஒரு பிரிமான இன்சூரன்ஸை வைத்திருந்தால், நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தால் அது உங்களுக்கு 20 வருடங்களுக்கு கவரேஜ் இருக்கும். 20 வருடங்களுக்கு பின்னர் அதை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்கள் 100,000 இன்சூரன்ஸ் வைத்திருந்தால் 20 வருடங்களுக்கு பின்னர் உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இருந்தால் அந்த 100,000 மெடிக்கல் இல்லாமல் லைஃபுக்கு மாற்றி எடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். அப்ப நீங்கள் அதே கட்ட காசுக்கு இன்னும் ஒரு இடத்தை நீங்கள் தனியான ஒரு இன்சூரன்ஸை ஏற்படுத்தி நீங்கள் மாதாந்த தொகையை கட்டிக்கொண்டு வந்தால் உங்களுக்கு தற்பொழுதும் கவரேஜ் இருக்கும். ஃபியூச்சர்லேயே அந்த கவரேஜை மாற்றி லைவாக மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும், அந்த கனடியன் டயர்லே வந்து குரூப் இன்சூரன்ஸ் ஆகத்தான் இருக்கும். நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த கனடியன் டயர் கார்டை கேன்சல் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அல்ல அந்த மெம்பராக நீங்கள் தொடர்ந்து இல்லாவிட்டால் அந்த இன்சூரன்ஸ் தொடர்ந்தும் உங்களுக்கு தரமாட்டார்கள். அது மெம்பருக்கு தான் கொடுக்கப்படுகின்ற இன்சூரன்ஸ். அந்த நீங்கள் கனடியன் டயரை இதுக்காக நீங்கள் வச்சிருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு வருட அனுவல் ஃபீ என்று இருக்கும். அவரான பல சிக்கல்கள் இருக்கின்றது. அப்ப நீங்கள் சில வேளைகளில் நீங்க கனடியன் டயரை கேன்சல் பண்ண வேண்டி அல்லது அந்த கார்டை நிப்பாட்டி வைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் உங்களோட இன்சூரன்ஸ் கூட கேன்சல் பண்ணலாம். மற்றது இந்த குரூப் இன்சூரன்ஸ் அநேகமாக within 60 days they have rights to cancel your insurance. சில வேளையிலே உங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டது அவர்கள் ஏதோ விதத்திலே அறிந்திருந்தால் உங்களுக்கு 60 days நோட்டீஸ் வந்து உங்களுடைய இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணுகின்றோம் என்று சொல்லி அவர்கள் கேன்சல் பண்ணலாம். they have all rights to cancel your insurance at any time. அப்போ ஒரு நிச்சயமான ஒரு அவ்வாறான இன்சூரன்ஸை வைத்திருப்பதிலும் பார்க்க நீங்கள் அதே காசுக்கு இன்னொரு இன்சூரன்ஸை வைத்திருப்பது உங்களுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும். எங்களுக்கு 10 years term இன்சூரன்ஸ் போட்டோம். ஆமாம். ஆனா அவங்க இப்பயும் காசு எடுத்து கொண்டிருக்கணும் பேங்க்ல. அது 10 years முடிஞ்சது கிடையாது. 10 years டேர்ம்ன்றது டேர்மில வந்து 2 விதமான டேர்ம் இருக்கிறது. ஒன்று வந்து பியூர் டேர்ம் என்று சொல்வார்கள், அதாவது 10 years ரினியூவபிள் டேர்ம். மற்றது 10 years அதாவது 10 years எடுத்தது. இதோட எங்களோட வேல்யூ இருக்குது, லைஃப் மட்டும் இருக்கு எங்களோட இன்சூரன்ஸ். ஆமாம். ஆனா 10 years உங்களோட பேமெண்ட் ஆஃப் பண்ணு. அது வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அவ்வாறான இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டும். அந்த 10 years டேர்ம் கட்டி முடிக்கக்கூடிய இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது அந்த அவ்வாறான இது வந்து பாலிசியில எழுதி இருக்கன்றதை பார்க்க வேண்டும். அப்படி எழுதி இருக்குது. பாலிசியில அநேகமாக அப்படி எழுதி இருக்க மாட்டார்கள். பாலிசியை பார்த்தா தான் தெரியும். ஆனால் சில வேளை வந்து நீங்கள் பாலிசி என்று கருதுகிறது வந்து இல்லஸ்ட்ரேஷன் கூட அப்படி இருக்கலாம். ஆனால் பாலிசியில் எழுதி இருந்தால் நிச்சயமாக எடுக்க மாட்டார்கள். அவ்வாறான இன்சூரன்ஸ் தான் நான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னே சொல்லியிருந்தேன். சொன்னால் வேர்பலாகவோ அல்லது இல்லஸ்ட்ரேஷனிலேயோ கொடுக்கப்படுகின்ற அந்த 10 yearsலேயே கட்டி முடியும் என்று சொல்வதெல்லாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பேப்பர்ஸுக்காக கொடுக்கப்படுகின்றது. அந்த பாலிசியிலே எழுதியிருக்கின்ற கேரண்டீட் பெய்ட் இன் 10 years என்று எழுதியிருக்கின்றதா என்பதை தான் பார்க்க வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி பாலிசியிலே சொல்லாமல் அந்த இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு அடிஷனல் பேப்பர்ல தந்திருப்பார்கள் 10 years பிறகு பே பண்ண தேவையில்லை என்று. அது வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்காக கொடுக்கப்படுகின்ற பேப்பர். நீங்க அது கீழே பாத்தீங்கன்னா ஒரு விளக்கம் இருக்கும்.
this illustration is not part of the contract, is only for explanation purpose only. அப்ப this is not form part of the contract னு சொல்லி கிளியராக அதுல கீழே எழுதி இருப்பீங்க, பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அவ்வாறான இன்சூரன்ஸ் எல்லாம் இப்பவும் பலர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு வேற சாய்ஸ் இல்லாத காரணத்தினால் இப்ப உங்களை மாதிரி 10 வருஷத்துக்கு கட்டி இல்லாம அல்லது 20 வருஷத்துல கட்டி முடியும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆனால் அதன் பின்னரும் தொடர்ந்து கட்ட வேண்டிய நிலைமையிலே பலர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் மட்டுமில்லை, பலர் எப்படியான இன்சூரன்ஸ் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த துரதிர்ஷ்டவசமாக சில கம்பெனிகள் வந்து அந்த கேரண்டீட் பெய்டை கொடுக்க வேண்டாம், இவ்வாறான இன்சூரன்ஸை கொடுங்கள் என்று சொன்னால் கம்பெனியின் பெனிஃபிட்டுக்காக அந்த சில கம்பெனியில வேலை செய்வர்களை புஷ் பண்ணுகின்றார்கள். நீங்கள் அந்த கேரண்டீட்டை கொடுக்க வேண்டாம், இவ்வாறான இன்சூரன்ஸ் தான் கொடுக்க புஷ் பண்ணுகின்றார்கள். அவ்வாறான காரணத்தினால் பலர் வந்து இப்பொழுது அவ்வாறான இன்சூரன்ஸ் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் தெரியாமல். என்னன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் வேறு, அந்த இல்லஸ்ட்ரேஷன் வேறு. அதை எல்லோரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிலர் நினைக்கின்றார்கள் இன்சூரன்ஸ் பாலிசியும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த எக்ஸ்ட்ரா பேப்பரும் உண்டு சொல்லி. உங்கள் அந்த பைண்டர்ல இருக்கிறதை தவிர அதை தவிர கொடுக்கப்படுகின்ற எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் அது ஒரு மேனிப்புலேஷனாக அல்லது நாங்கள் கொடுக்கின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வடிவமைத்துக் கொள்ள முடியும். அதை ஒரு கான்ட்ராக்டா எடுத்து ஒரு தரையும் அதை நம்பி வாங்க வேண்டாம். என்னன்னு சொன்னா பலர் அவ்வாறான ஒரு அடிப்படையிலேயே வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த இன்சூரன்ஸை. அவர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும், உங்கள் பாலிசியிலே அவ்வாறான கேரண்டீட் என்று எழுதாமல் இருந்தால் அதை நீங்கள் இன்னும் ஒரு ஏஜென்ட் மூலம் நீங்கள் ஒரு சரிவிலை பார்த்து வைத்திருப்பது நல்ல. என்னன்னு சொன்னால் ஃபியூச்சர்ல நீங்க 10 வருடம் நீங்கள் கட்டி போட்டு இனி பாலிசியை மாற்றுறது கஷ்டம். அதே மாதிரியான சிச்சுவேஷன் 10 வருடங்களுக்கு அல்லது 20 வருடங்களுக்கு பின்னர் இப்ப பாலிசி எடுக்கிறவர்கள் அப்படியான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாமல் இப்பொழுதே அதை கரெக்ட் பண்ணி வைத்திருந்தால் 20 அல்லது 10 வருடங்களுக்கு பின்னர் வரக்கூடிய ஏமாற்றத்தை தவிர்த்துக் கொள்ள முடியும். இது உண்மையான ஒரு மிக முக்கியமான கேள்வி. என்றால் நீங்கள் 10 வருடங்களுக்கு இன்சூரன்ஸ் முன்னர் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது அந்த பேப்பரை காட்டி சொல்லி இருப்பார்கள் 10 வருடங்களுக்கு பின்னர் கட்ட தேவையில்லை என்று சொல்லி. ஆனா இன்சூரன்ஸ் பாலிசியில அப்படி இருக்காது. அதே மாதிரி தான் இப்பவும் நடக்குது. அப்ப அவ்வாறான பாலிசி எடுத்து 20 வருடங்களுக்கு பின்னர் நீங்க தொடர்ந்தும் பே பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் அவர்கள் அந்த இல்லஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கு திஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் சொல்லி. அப்படி சூ பண்ற மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 வருஷங்களுக்கு பின்னர் வேற கம்பெனிலையும் போயிடலான்னா சில வருத்தம் வந்து சொன்னா வேற கம்பெனிலையும் மாத்தலாது. அப்ப தொடர்ந்தும் அதை கட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்ப அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் எல்லாம் படிவா விளங்கப்படுத்தினாங்க இது இல்லஸ்ட்ரேஷன் என்று சொல்லி. அதுக்காக தான் அந்த இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து ஒரு போல்ட் லெட்டர்ல போட்டிருக்கிறார்கள் இது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ் ஓன்லி என்று சொல்லி. ஆனால் நான் கடந்த ஒரு மாதத்திலே இவ்வாறான பல பேர் வந்து இவ்வாறான இன்சூரன்ஸை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்ப டெலிமார்க்கெட்டிங் மூலமாகவோ அல்லது பெரிய பேங்குகளின் நேமை சொல்லியோ இவ்வாறான இன்சூரன்ஸை அவர் சொல்லுகின்றார்கள். அப்ப அந்த சில கிளையன் கேட்டார்கள், அப்ப நீங்கள் இதுல பாலிசியில ஒரு எழுத்திலே 1 மில்லியன் சொன்னால் அப்ப நீங்கள் என்னென்று சொல்றீர்கள் இது 20 வருடங்களை முடிக்கும் என்று சொல்லி. அதுக்கு அவர்கள் சொல்லுகின்ற பதில் வந்து 20 வருடங்களுக்கு பின்னர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லெட்டர் வரும் கட்ட தேவையில்லை என்று சொல்லி. அதெல்லாம் ஒரு சரியான விளக்கம் இல்லை. அது உங்களை சமாளிப்பதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தைகள். அப்ப வெறும் வார்த்தைகளை நம்பி நீங்கள் இன்சூரன்ஸை வைத்திருப்பது நல்லதல்ல. நீங்கள் அந்த பாலிசியிலே எழுதி இருக்கின்றதா என்பதை பார்த்து வைத்திருக்க வேண்டும். சில பேர் இப்பவும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், படித்தவர்கள் கூட நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கொடுக்கப்படுகின்ற இல்லஸ்ட்ரேஷன் வந்து பார்ட் ஆஃப் த பாலிசி என்று சொல்லி. அது நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் வந்து ஒரு அந்த டேக்கு மட்டும்தான் வேலிட். அதுக்கு பிறகு அந்த இல்லஸ்ட்ரேஷன் மீன்ஸ் நத்திங். பாலிசியில என்ன இருக்கின்றதோ அதுதான் நிச்சயமானதாக இருக்கும். நன்றி. முன்பாக நேர்கள் வந்து விட்டார்கள். என்ன வந்தால் இப்ப இந்த மோர்கேஜ் சம்பந்தமாக இப்ப ஒரு வீடுக்கு ஒரு வீட்டு மோர்கேஜ் வைத்திருக்கின்ற ஒருவர், அதாவது இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி தெரியவில்லை. அதாவது இப்போ வீட்டு பேர் யாருடைய இருக்கிறதோ அவற்றை பேர்ல தான் இன்சூரன்ஸ் இருக்கணுமா? ஆமா, மோர்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து நீங்க பேங்க்ல எடுக்கும் பொழுது ஆற்ற பேர்ல வீடு இருக்கோ அவற்ற பேர்ல மோர்கேஜ் இன்சூரன்ஸ் கொடுப்பார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சொன்னால் இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருந்தால் பலர் வந்து ஹஸ்பண்ட் கிரெடிட் சரியில்லாட்டி அவர் தான் முழு இன்கம் வீடு கொண்டு வரவராக இருந்தாலும் கூட வைஃபின் பேர்ல தான் வீடு இருக்கும். பல சிச்சுவேஷன்ல அப்படி பார்த்திருக்கின்றேன். வைஃபின் பேர்ல வீட்டு இருந்தால் அந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து பேங்க்ல வைஃபின் பேருக்கு தான் மோர்கேஜ் இன்சூரன்ஸ் கொடுத்திருப்பார்கள், ஹஸ்பண்ட் பேர் அங்க இருக்காது. அப்ப இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அந்த வைஃபுக்கு மோர்கேஜ் இன்சூரன்ஸ் இருந்தாலும் கூட ஹஸ்பண்டுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் அவர்கள் அந்த வீட்டை ஒரு பாதுகாக்க முடியாத ஒரு நிலைமைதான் ஏற்படும். இல்ல, ஒவ்வொருவர்களுடைய வயது அவர்களுடைய உடல் நிலையை பொறுத்து தான் காப்புறுதி அமைய போகிறது.
ஆமா, ஆனால் அவருடைய வீடு வந்து வைஃபின் பேர் இருந்து ஆற்ற பேர்ல வீடு இருக்கோ அந்த பேர்ல மோர்ட்கேஜ் இன்சூரன்ஸ் கொடுப்பாரு. சரி, வீடு யாருடைய பெயரில் இருக்கிறதோ அந்த பெயருக்குரியவருக்கு காப்புறுதி செய்கின்ற பொழுது அவருக்குரிய வயது, அவருக்குரிய உடல்நிலையை பொறுத்து தானே காப்புறுதியினுடைய பணத்தின் மாதாந்தம் அமைய போகுது. ஆமாம். அப்ப ஒரு குறைந்த வயதிலே இருக்கின்ற எந்த விதமான நோய் நொடியும் இல்லாத இன்னொருவரை குடும்பத்தில் சேர்த்து வீட்டிலே பெயரை அவரோடு இணைத்துக் கொள்வதனால் அவர் மூலமாக காப்புறுதி எடுத்தால் அந்த பணம் மிஞ்சும் அல்லவா? இல்ல என்னன்னு சொன்னால் அவர்கள் 2 பேருடைய ஒரு வீட்டின் ரெஜிஸ்டர் ஓனர் வந்து 2 பேராக இருந்தால் அந்த 2 பேருடைய ரிஸ்கையும் அவர்கள் எடுப்பார்கள். இல்லையே, இன்னொரு ஆள் பெயரையும் போட்டா 2 பேருடைய பேருக்கும் இன்சூரன்ஸ் செய்யணும். ஒரு ஆளுக்கு இல்ல 2 பேருக்கும் இன்சூரன்ஸ் செய்யணும். அப்ப ஆற்ற பேர்ல வீடுக்கு உதாரணமாக ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருந்தால் 2 பேருடைய பேரையும் போட்டு 2 பேருக்கும் உரிய ரிஸ்க்கு ஏற்ற முறையில தான். இல்ல மகன் பேர்லயும் இருக்குமே இருந்த 3 பேரையும் சேர்ப்பார்கள். யாருடைய பேருடைய அந்த இன்சூரன்ஸ் என்ன மோர்ட்கேஜ் ஓனர்ஷிப் இருக்கோ அவர்களுடைய பேருக்கு, வயதுக்கு, செக்ஸ் அல்லது ஸ்மோக்கர் என்ற ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து அவரேஜாகத்தான் அந்த ரேட்டை எடுப்பார்கள். அப்ப வந்து இந்த ஓனர்ஷிப்பை நாங்கள் மாற்றி எடுப்பதன் மூலம் அந்த பேமெண்டை நாங்கள் மாற்றிக் கொள்ள முடியாது. அது மட்டுமன்றி நீங்கள் இந்த கேள்வியில இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருகின்றது என்னன்னு சொன்னால், இப்ப நான் கூறியிருந்தேன் என்னன்னு சொன்னால் பலர் வந்து தெரியாமல் வைத்திருக்கின்றார்கள். ஹஸ்பண்ட் வந்து எல்லா காசையும் மேக் பண்ண இருப்பார். அதே நேரத்தில் வைஃப் பேர்லாம் வீடு இருக்கும். அப்ப மோர்ட்கேஜ் இன்சூரன்ஸும் வைஃபுக்கு தான் இருக்கும். அப்ப ஹஸ்பண்டுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு ஒரு பணமும் கிடைக்காது. என்னன்னு சொன்னால் மோர்ட்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து வைஃபின் பேர்ல தான் இருக்கும். அப்ப ஹஸ்பண்ட் வைஃபுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வைத்திருப்பது அர்த்தமற்றதாக இருக்கின்றது. ஏனென்றால் அவருக்கு வந்து ஹெல்த்தியா இருப்பா, அவருக்கு ஒரு ரிஸ்க்கும் இல்லாம இருக்கும். அதே நேரத்தில் ஹஸ்பண்டுக்கு தான் ரிஸ்க் இருக்கு, அவருக்கு தான் மோர்ட்கேஜ் இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நீங்கள் பேங்க்ல போய் அவருக்கு இன்சூரன்ஸ் எடுக்க இயலாது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் யாருக்கு இன்கம் கூடவாக இருக்கின்றதோ அவரை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்ப அவருக்கு நாங்கள் இன்சூரன்ஸை எடுத்து வைத்துக் கொண்டு பேங்க்லேயே மோர்ட்கேஜ் இன்சூரன்ஸ் வைஃபுக்கு எடுக்காமல் கூட விடலாம். அப்ப இதுல வந்து நாங்கள் இன்சூரன்ஸை மோர்ட்கேஜ் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது பிரைவேட்டாக சரியான திட்டமிடல் மூலம் யாருக்கு இன்சூரன்ஸ் தேவை, எவ்வளவு தேவை, எவ்வளவு காலத்துக்கு தேவை, அதை தொடர்ந்தும் அதே கவரேஜிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு முறையிலே இன்சூரன்ஸை வைத்திருக்க பல விதமான திட்டங்களை அதன் மூலம் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அவர்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும், அவர்களுக்கு கட்டக்கூடிய பணத்துக்கு ஏற்ற வகையிலே. எனவே அந்த இன்சூரன்ஸ் மோர்ட்கேஜ் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது சரியான திட்டமிட்டு அவர்களுக்கு எவ்வாறான இன்சூரன்ஸ் தேவை, எவ்வளவு காலத்துக்கு தேவை, எவ்வளவு பணம் அவர்களால் கட்ட முடியும் என்ற பலவிதமான கேள்விகளை கேட்டு ஒரு நிச்சயமான ஒரு இன்சூரன்ஸை அவர்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஹலோ, ஆமா, எப்படி இருக்கீங்க? 65 வயதில் கூட முடிக்கலாம். என்ன 65 வயதில் கூட ஆரம்பிக்கலாம். என்ன சொல்றீங்க? இல்லை, 65 வயதில் கூட நிறுத்தலாம். ஆக்ஷன்.